சப்பு அப்படின்ற மாதிரி இல்லாம உன் கல்பை திறந்து சில வார்த்தைகளை சொல்லும் போது நிச்சய வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு தௌஃபீகை அல்லாஹ் தந்து விடுகிறான். சகோதரர்களே, எங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த அந்த மாபெரும் வெற்றிகளை நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றார், சோதனைகளும் பெற்றார், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த சோதனைகளை கடந்து ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தில் படைப்பதற்கு அவருடைய இந்த அற்புதமான இறை நம்பிக்கை உள்ள கான்பிடன்ஸான வார்த்தைகள் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. அதனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாயன்பை விட மேலான அன்புடைய எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே எல்லா விஷயங்களுக்குமான தீர்வையும் ஒரு மூமின் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இறைவனை நோக்கிய பயணம் நிச்சயமான பெரிய வெற்றிகளை அவனுக்கு ஈட்டித்தரும். ஒரு துன்பம் துயரங்கள் வரும்போது மனித சமூகத்திடத்திலே புலம்புவதை விட அல்லாஹ்விடத்தில் ஓரிரு நாட்கள் புலம்பினாலே போதும் அந்த துன்பத்தினுடைய வீரியம் எங்கு போகிறது என்று தெரியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துணை தெரிந்து விடுகிறார். என்ன காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலேயே கேட்டு பெற வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் செருப்பில் உள்ள வாறு அருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் கேளு என்று சொல்லும் போது அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பாண்டிங், அந்த பந்தம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை அவ்வளவு அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதனால என்ன ஒரு காரியம், என்ன ஒரு சங்கடம், காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹ்தான், சங்கடங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றாலும் அல்லாஹ்தான். அல்லாஹ்வை விஞ்சியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதே போல இவனுக்கு உதவி செய்வதும் எதுவும் கிடையாது. மனித உறவுகள் கூட சில நேரங்களில் பொய்ப்பித்து விடும். ஏன் பெற்ற தாய் கூட சில நேரத்தில் பாரபட்சம் பார்ப்பவளாக இருக்கிறாள். அதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்ச தாய்மார்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு மகனை ஒரு மாதிரியா பார்ப்பதும் இன்னொரு மகனை வேறு மாதிரியாக பார்க்கக்கூடிய தாய்மார்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் படைத்தவன் உங்களுடைய விஷயத்துல தாயன்பு மிக்கவனாக, தாயை விட மேலானவனாகவே இருக்கிறான். தாயன்பு என்பதை விட தாயன்பை விட மிக மேலானவனாகவே இருக்கிறார். உங்களுடைய காரியங்களில் பிரதானமான காரியமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் தொடங்குதல், அல்லது ஒரு உத்தியோகத்திற்கு செல்லுதல், ஒரு நல்ல வேலைக்கு புறப்பட்டு செல்லுதல், அல்லது உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க ஒரு மணமகனையோ மணமகளையோ பார்க்க செல்லுதல், நல்ல காரியம் என்று நீங்கள் காலடி எடுத்து வைத்தாலே நீங்கள் ஓத வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான வசீஃபாவை இரட்டையாக தர வந்திருக்கிறேன். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொன்ன அந்த வார்த்தையை உச்சாடனம் செய்து உங்களுடைய மெய் அன்பை அல்லாஹ்விடத்தில் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய உள்ளத்தை திறந்து காட்டுவது. நீங்கள் இறைவன் மீது வைத்த அந்த தவக்குலையும் அந்த நேசத்தையும் அந்த காதலையும் உங்கள் உள்ளத்தை திறந்து காட்டுவது. இன்னொன்று, அவன் பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடுவது. முதலாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருந்தது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்வான். கால இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். கால இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். எழுதி கொள்ளுங்கள். கால இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். ஒரு வேலைக்கு புறப்பட்டு போற, ஒரு உத்தியோகம் கிடைக்கணுன்ற ஆதங்கத்தோட போற, ஒரு நல்ல ஒரு மணமகனோ அல்லது மணமகளோ கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ரீதியில் ஒரு நல்ல காரியத்திற்காக நீங்கள் வெளிக்கிளம்பி சென்றீர்களே, ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்படுத்தக்கூடிய, வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு காட்டியது. கால இன்னி, அவர் சொன்னார், நிச்சயமாக நான் ராஹிபுன் இலா ரப்பி, என் ரப்பின் பக்கம் நான் செல்கிறேன். சயஹ்தீன், அவன் எனக்கு கண்டிப்பா வழிகாட்டுவான். எப்படிப்பட்ட ஒரு கான்பிடன்ஸான வார்த்தை பாருங்கள். படைத்தவன் மீது அவர் வைத்த அந்த எஃகு போன்ற உறுதியான தவக்குளுடைய வெளிப்பாடு, அதை சொல்லி பெருமைப்படுகிறானே ரப்புல் ஆலமீன். அப்ப நீ சொல்லும் போது உன்னை பெருமைப்பட மாட்டானா? நீங்க சொல்லும் போது உங்களை உச்சி முகர மாட்டானா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்த்தார்கள் என்று தன்னுடைய என்றும் அழியாத தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்து பெருமை பாராட்டி சொல்லக்கூடிய இறைவன் உன்னுடைய விஷயத்தில் வானுலகத்தில் பெருமை பாராட்டி சொல்லி உன்னுடைய காரியங்களில் உறுதுணையாக இருப்பான். நீ எனக்கு வழிகாட்டக்கூடியவன் என் இறைவன் இருக்கிறான், அவனை நாடிதான் நான் போறேன், அவனை தேடிதான் நான் போறேன், அவனை நான் தவக்குள் வச்சுதான் இந்த காரியத்தை நான் முடிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லி மனதார இந்த ஒரு வசீஃபாவை 21 முறை
உளமாற ஓதி விட்டு செல்லுங்கள். காரியங்களை செய்ய எந்த நேரம் போனாலும் சரிதான். பொதுவாகவே ஒரு வேலை உத்தியோகத்திற்கு நீங்க ரொட்டீனா போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா கூட இந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்களேன், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லான்னு. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லான்னு சொல்லி சொல்லுங்களேன். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை தெரியுமா? கால இன்னி ஸாஹிபுன் இலா ரப்பி, என்னுடைய ரப்பின் பக்கம் நான் செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். சயஹதீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். உடனே அல்லாஹ்வுடைய உள்ளம் பூரிப்படைஞ்சிடும் உன்னுடைய விஷயத்துல. அதுக்கப்புறமா வேலை கிடைக்கணுமே, தொழில் அமையணுமே, என் ரப்பு எனக்கு தரணுமே என்று சொல்லி அப்படியே சாஷ்டாங்கத்துல உளுந்து யா நசீர் யா அல்லாஹ், யா நசீர் யா அல்லாஹ், அள்ளி வழங்கி உதவி செய்யக்கூடியவனே யா அல்லாஹ், எனக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவனே யா அல்லாஹ், யா நசீர் யா அல்லாஹ், யா நசீர் யா அல்லாஹ் 100 முறை ஓதுங்கள். இந்த ரெண்டுமே சொல்வார்கள் அல்லவா, பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும் என்று. இந்த ரெண்டும் குர்ஆனுடைய ஆயத்தும் படைத்தவனின் திருப்பெயரும் இணைந்து உங்களுக்கு வெற்றியை மனமாக தந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். வஸீஃபாவை செய்யுங்கள், கவலைப்படாதீர்கள். நல்ல வேலை அமையணும், நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்னும் போது இந்த மனதால ஓதி பழகுங்க. வெறும் வாய்வர்த்தியாக ஏதோ உப்புக்கு சப்பு அப்படின்ற மாதிரி இல்லாம உன் கல்பை திறந்து சில வார்த்தைகளை சொல்லும் போது நிச்சய வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு தௌஃபீகை அல்லாஹ் தந்து விடுகிறான். சகோதரர்களே, எங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த அந்த மாபெரும் வெற்றிகளை நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றார், சோதனைகளும் பெற்றார், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த சோதனைகளை கடந்து ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தில் படைப்பதற்கு அவருடைய இந்த அற்புதமான இறை நம்பிக்கை உள்ள கான்பிடன்ஸான வார்த்தைகள் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. அதனால அல்லாஹ்வை நான் நேற்றைய காணொலியில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ரப்பை நீ எப்போதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நீ அவனை பூஜிக்கிறாயோ, ரப்பை நீ அவனை அனுஷ்டிக்கிறாயோ, ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தைக்குண்டான பாசிட்டிவை அல்லாஹ் உனக்கு தர போதுமானவன். ரப்புல் ஆலமீன் தருவான், கவலைப்படக்கூடாது. இப்ப எங்களை மாதிரி இமாம்கள்ல என்ன சம்பளம் வாங்குறோம் சொல்லுங்க? எங்களை மாதிரி இமாம்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த மக்கா மதீனா இது போன்ற பெரும் நகரங்களில் இருக்கக்கூடிய உலமாக்கள் விடுங்க, அவங்களும் பணக்காரனா இருக்கிறா. இந்த கிராமங்கள்ல இந்த இந்திய திருநாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆலிம்களுடைய சம்பளத்தை கேட்டீங்கன்னு சொன்னா வெக்கக்கேடு. ஒரு சில பேருக்கு வேணா நல்லா இருக்கலாம், 100ல பாத்தீங்கன்னு சொன்னா 75% கஷ்டம்தான், கவலை தான். அப்ப ரப்பு எங்களை எப்படி வாழ வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவ். ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான்டா, வேற யார் எனக்கு வழிகாட்டணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி 10-15 சம்பளத்தை வாங்கிட்டு ரப்புல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த தவக்குலில் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இதை உங்களுக்கு தரமாட்டானா? நிச்சயமாக தருவாங்க, கவலைப்படாதீங்க. இந்த வஸீஃபாவை ஒரு பெரும் வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய காரியங்களில் வெற்றி பெறுங்கள். அல்லாஹ் அந்த வெற்றியை தரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வஸீஃபாவை சொல்லிக் கொடுத்த எனக்காக ஹாஸாக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.